சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் எப்படி அமையப் போகிறது என்பது குறித்து பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் காணொலி மூலம் அதிகாரிகள் விளக்கினர். 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை சத்திய ஞான சபையின் பெருவெளியில் அமைக்கக்கூடாது, வேறு வெளியிடத்தில் அமைக்கலாம் என அப்பகுதி மக்களும் அரசியல் கட்சியினரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சர்வதேச மையம் எப்படி அமைய உள்ளது, அதன் பயன்கள் என்ன, அதன் பிறகு சத்திய ஞான சபை எப்படி இருக்கும் என்பதை விளக்கும் காணொலி காட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. வடலூரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் பார்வதிபுரம் கிராம மக்கள், வள்ளலார் பக்தர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா உள்ளிட்ட அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். பார்வதிபுரம் கிராம மக்கள், வள்ளலார் பக்தர்கள், அரசியல் கட்சியினரிடம் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பது குறித்து கருத்து கேட்கப்பட்டது. சர்வதேச மையத்தை வரவேற்பதாக அனைவரும் தெரிவித்தனர். ஆனால் ஆக்கிரமிப்பில் உள்ள 46 ஏக்கர் நிலத்தை மீட்டு அதில் அமைக்க வேண்டும் என ஒட்டுமொத்தமாக அனைவரும் கூறினர். மக்களின் விருப்பத்தையும் எதிர்ப்பையும் மீறி பெருவெளியில் அமைக்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.